லவர் இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இங்க மூணார் ட்ரிப்பை பத்தின ஒரு vlog தான் வந்து கண்டினியூவா போட போறேன். ஸோ இங்க வந்து நாங்க ஸ்டே பண்ண ஒரு ரெசார்ட்டோட டீடைல் தான். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ், ரூமு, ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருக்கும் ஃபுல் டீடைல் நான் அவங்க வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூணாரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எக்ஸலன்சி ஃபாரஸ்ட் ட்ரையல். இதோட ரூம் அப்புறம் ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக, ரொம்ப ராயலாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் சூஸ் பண்ணுறப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் வியூ, அதாவது கீழே உள்ள கார்டன் வியூ மட்டும் தான் தெரியும். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வியூ ரூம். நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் வியூ தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் தாங்க. அவ்வளோ க்ரீனரியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரூம் வியூ பார்க்கலாம், ரூம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நாங்கள் ஃபேமிலி பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு எப்படிலாம் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து போனதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிட்டிங் ஏரியா இருந்துச்சு. ரூமுக்குள்ளே அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக, சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சிட்டிங் ஏரியா வழியாகவும் நம்மளுக்கு வந்து அவுட் சைடு வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டீ டேபிள் அப்புறம் 2 சேர் எல்லாமே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரூம் உள்ளே போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே வந்து டாய்லெட் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பெட்ரூம் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராகிற உடனே பார்த்திங்கன்னா டிவி அப்புறம் டேபிள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் கபோர்ட் இருந்துச்சு, நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, பில்லோ எல்லாமே எக்ஸஸாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து ரொம்ப வெதர் ரொம்ப கூலாக இருக்கிறதுனால அங்கே வந்து எப்போவுமே வந்து நம்ம ஹாட் வாட்டர்லாம் குடிக்கிற மாதிரி கெட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ வாட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட் ஏதாவது வேணுன்னா கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட மெனு கார்டு கூட அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிஃபோர் மேரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் கூட, அப்பா கூடலாம் நிறையா பிளேஸில் போய் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது வந்து ஆஃப்டர் மேரேஜு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைனிங் ஹால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் இருந்துச்சு. செப்பரேட்டாக நம்ம வேறு ஃப்ளோர் போய் தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அங்கே டைனிங் ஏரியாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை புக் பண்ணுறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டோட ஃபோட்டோஸ், டைனிங் ஏரியா எல்லா டீட்டெயிலுமே வந்து வாங்கி ஃபோட்டோஸ்லாம் விசிட் பண்ணிட்டு தான் போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மலையாளி தான் குக் பண்ணுறாங்க. ஃபுட்டு வந்து 100% ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம அப்படியே பார்க்குறப்போ அந்த அவுட் சைடு அந்த க்ரீனரி ஏரியா, அந்த ஃபாரஸ்ட் வியூலாம் தெரிஞ்சுட்டு அப்படியே பார்த்துட்டே நம்ம வந்து சாப்பிடலாம். பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லொக்கேஷன் போகிறப்ப அவங்களுமே ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
3 டைம்ஸுமே வந்து ஃபுட்டு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ பேக்கேஜுக்கு ஏற்றால ஃபுட்டோட டீட்டெயிலாக இருக்கும். ஃபஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபுட்டு அங்கே கிடையாது. ஆனால் பசங்களுக்கு மட்டும் வந்து டிஃபன் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டே மார்னிங் வந்து ரூம்க்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம ரூமுக்கு கொண்டு வர சொன்னாலும் கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா பூரி அப்புறம் அதுக்கு தலை பொட்டேட்டோ கிரேவி வச்சு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டேலேருந்துலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டைனிங் ஏரியா போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக வச்சுருந்தாங்க. பஃபே தான். ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்துச்சு. அது தோசையில் அப்புறம் சட்னி சாம்பார் ஒவ்வொருத்துக்குமே இது பார்த்திங்கன்னா சைட் டிஷ் தனியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் புட்டு வச்சு கடலைக்கறி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் நம்ம சாப்பிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம், அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக உள்ள மாதிரி ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ டோஸ்டட் ப்ரெட் அண்ட் ஜாம் கொடுத்துருந்தாங்க. பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம எங்கேயாவது போனால் பசங்களுக்கு சாப்பாடு வேணுங்கிற கவலையே வேண்டாம். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான். இங்கே வந்து டின்னர் மட்டும்தான் நான்வெஜ்ஜு. ஸோ லஞ்சுக்கு வந்து வெஜ் தானேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கே உள்ள கொடுக்க வெஜிடேரியன் ஐட்டமே அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரைஸ் நார்மல் சவுத் இந்தியன் மீல்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாம்பார்லேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. அதை சாப்பிட்றப்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைடிஷ் ஆகட்டும், அப்புறம் தயிர், மோர், ரசம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 3 மெயின் டிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ பஃபே தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் மட்டும் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அவுட் சைடெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக கொஞ்சம் ரெய்னி டைம் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் பசங்களோட இந்த மாதிரி ஈவினிங் வந்து கீழே வந்து பால் எல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது உங்களுக்கு மழை டைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமை விட்டுட்டு மற்ற மந்த்தில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் டைம் வியூ பார்த்திங்கன்னா பயங்கர இருட்டாக இருந்துச்சுங்க. பகலில் எவ்வளோ அழகாக இருந்துச்சோ நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்லாம் வச்சு பயங்கர இருட்டாக இருந்துச்சு. நம்ம எங்கேயுமே வெளியே ரொம்ப போக முடியாது. மார்னிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு சூப்பராக ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சு நம்ம இருந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களுமே அதை ரொம்ப லைக் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லை. பொதுவாக நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஜென்சி ட்ராவல்ஸ் இந்த மாதிரி டூர் புக் பண்ணி போகிற மாதிரி ரொம்ப பர்சன்ஸ்லாம் இல்லை. ஸோ அப்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் நாங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கான்டாக்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 days 2 night பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது ஜூலை ஆகஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமு. ஸோ மழை வந்து ரொம்ப பெஞ்சுது அப்படின்னா இங்கே வந்து நம்ம வியூ பண்ணவே முடியாது, பிளேசஸ் போக முடியாது. ஏன்னா எல்லாமே ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து தண்ணியாக தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 3 days 2 night பேக்கேஜை வந்து நாங்கள் வந்து
2 days 1 night பேக்கேஜாக மாற்றிட்டோம். ஒரு நைட்டு 2 பகல் அந்த மாதிரி விசிட் பண்ணி காமிப்பாங்க. 2 டேலையுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து 2 days எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணிட்டோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு வரீங்க அப்படின்னா சேஃபாக வந்து ஸ்வெட்டர் இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்து வர்றது ரொம்ப நல்லது. அதுவும் சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கூலாக தான் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக ஆஃப்டர்நூன் மேலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கேஜ் வந்து புக் பண்ணுறப்ப அந்த ஏஜென்சிகிட்ட கரெக்டாக வந்து சொல்லிடுங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த டைம் வரோம் அந்த டைமில் வந்து அவங்க வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா, அதை வந்து நீங்கள் வந்து 2-3 டேஸ்க்கு முன்னையே நீங்கள் பேக்கேஜ் புக் பண்ணுறப்பவே எங்கே இருந்தாலும் பிளான் பண்ணி போகிறது நல்லது. கைஸ், இந்த வீடியோ நிஜமாகவே வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும். இதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. மெயினாக அவங்க கொடுக்குற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம். மலையாளிஸ் தான் வந்து குக் பண்ணாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் தான் கொடுத்துருந்தாங்க. ரைஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன், நம்ம நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியான ரைஸ் தான். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றின ஃபுல் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது தேவை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைன்னா கூட நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிக்கலாம். கைஸ், நிஜமாவே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு மூணார் ட்ரிப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.